ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே நல்லா இருக்கேன். நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாகவே ஆகுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பசங்க லீவ் விட்டதுனால எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரீயாக என்னால் எதுவுமே பண்ண முடியல. பசங்க கிட்ட தான் எனி டைம் ஃபோனுமே இருக்கும். இது இல்லாமல் ரொம்ப ஃபீவர், கோல்டு சொல்லியிருந்தேன். அதனாலே என்னால் எந்த வீடியோவுமே முதல்ல நார்மலாக போடவே முடியல. ஒரு ஷார்ட் வீடியோ கூட நான் நினச்ச மாரி போட முடியல. இப்போ கூட என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கும். ஏன்னா வந்து இன்னுமே முழுசாக சரியாகலை. ஆனால் நான் எல்லா வீடியோலும் சொல்லுவேன் இல்லையா, ஒரே வார்த்தை தான், நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும், நமக்காக யாருமே செய்ய மாட்டாங்க, நம்ம அதே தண்ணியில் தான் கை வைக்கணும், அதே வேலையை தான் ரொட்டேட்டாக பண்ணணுன்றதுனால ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் வந்து எனக்கு உடம்பே சரியாகுது. நான் எந்த டேப்லெட்டும் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நார்மலாக தலைவலிக்கு டேப்லெட் போட்டால் கூட எனக்கு கேர் ஆகிடும். அந்த கேர் தெளியறதுக்கு 2 நாள் ஆகும். நம்மளை நம்பி 3 ஜீவன் இருக்குது. அதனால் வந்து எந்த டேப்லெட்டும் எடுத்துக்க மாட்டேன். என்னோடய கஷ்டத்தை எனக்குள்ளேயே தான் வச்சுப்பேன் நான். ஆனால் வீட்டில் சொல்லுவாங்க, நீ டேப்லெட் எடுத்துக்கோ, ஹாஸ்பிட்டலுக்கு வான்னுவாங்க. நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோடய குழந்தைங்களும் என் வீட்டுக்காரரும் இதெல்லாம் கஷ்டப்படுவாங்க, அவங்க பாதிப்பாங்கன்றதுனால நான் கண்டிப்பாக எதுவுமே வேண்டான்னு சொல்லிவிடுவேன். இந்த வீடியோ வந்து நேற்று செவ்வாய்க்கிழமை ஈவினிங்காக எடுத்து, சும்மா ஈவினிங் vlog மாரி எடுக்கலான்னு எடுத்து தான். பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி வேலையெல்லாம் பண்ணேன். மார்னிங் எனக்கு வீடெல்லாம் தொடச்சி எடுத்து ரொம்ப நாள் கழித்து விளக்கு தட்டு தேய்ச்சேன். உடம்பு முடியாமல் இருந்ததுனால அதெல்லாம் தேய்ச்சி கீச்சு எடுத்ததுனால ஒன்றும் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை. பாப்பா பசிக்குதுன்னா சரி மிச்சர் இருந்தது, மிச்சர் போட்டு கொடுத்தேன். அவள் வர கேப்பில் அதுலேருந்து முந்திரி பருப்பு வேர்க்கடலாம் நான் நின்றுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவள் கொடுத்து விட்டுட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து விளக்கேற்றுற வேலை இருக்குது, பாப்பாவுக்கு சொல்லித்தர வேலை இருக்குது. அதனால் டீயை போட்டுருவோம், வேறு எதுவும் பண்ணிலாம் இருக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு டீயை வச்சுட்டு அங்கே நின்றுட்டு அப்படியே டிவி பார்த்துட்ருப்பேன். எப்பயுமே வந்து நான் எதாவது பண்ணேன்னா அந்த கிச்சனில் சாஞ்சிட்டு டிவி பார்ப்பேன். டிவியில் எங்கள் வீட்டு டிவியில் எனி டைமும் ஓடுறது ஒரே சேனல் தான். அது எங்களுடைய எல்லாருக்கும் மட்டும் இல்லை, எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது சேனல் ஃபேவரட் சேனல் தான். நம்ம விஜே சித்து vlog இருக்குல்லையே, அதுதான். அது என்னென்னா பார்த்த வீடியோவை தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் அந்த சிரிப்பு எங்களுக்கு எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. மைண்டுக்குள்ளே 1008 டென்ஷன் இருக்கும், மனசுக்குள்ளே 1008 கவலை இருக்கும். ரொம்ப கஷ்டமாக ஒரு சில டைம் அழுகிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் அந்த டைமில் வந்து அந்த சேனலை பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் மறந்துடுவோம். உண்மையாகவே என்னென்னா ஃபஸ்ட்டு நான், என் பையன், என் பொண்ணு 3 பேர் தான் பார்த்தோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்தளவுக்கு அந்த சேனல் பற்றிலாம் தெரியாது. அவரே அதுக்கப்புறம் எங்கள் கூட உட்காந்து பார்த்துட்டு அவருக்கே அந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்கள் வந்து டெல்லிக்கு போயிருந்தோன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ வந்து நிறைய ஏமாந்தோம். ரூமில் இருந்து, ஒரு ட்ரெஸ் எடுக்கிற இடத்துலேருந்து, சாப்பிட்ற இடத்துலேருந்து நிறைய ஏமாந்தோம். அப்போ நினச்சோம் நாங்கள் மட்டும்தான் ஏமாந்துருக்கோம்னு நினச்சேன். அப்புறம் தான் அவங்க vlog பார்த்ததுக்கப்புறம் தெரியுது, இது வந்து கன்ஃபார்மாக எல்லாருக்கும் நடக்கிற விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டோம். அந்தளவுக்கு வந்து உண்மையாக நேர்மையாக போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே இங்கே டீ கொதிச்சிடுச்சு. டீ கொதிச்சோன்னா எனக்கும் என் பொண்ணுக்கு மட்டும் தான், பையன் வரலை. பையன் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டான் 5:30 மணி ஆகும் நான் வரத்துக்கு. மணி 6:15 ஆகிடுச்சு பையன் வரத்துக்கு. நானும் என் பொண்ணும் டீ எல்லாம் போட்டு குடித்தோம். டீயை குடிச்சிட்டு அப்படியே அவளே தான் மறுபடியுமே ஃபோனை வச்சுக்கிட்டா. நான் அதுக்கப்புறம் என்னோடய வேலை, ரொட்டீன் வேலை என்னென்ன இருக்கோ எல்லாம் பார்க்கணும். நான் அப்பயே சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் ஃபோன் பார்க்கணும், போய் புக் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் சாமி ஃபோட்டோவுக்கெல்லாம் பூ போட ஆரம்பிச்சிட்டேன். பூ போட்டுட்டு விளக்கு திரி, எப்பயுமே நான் எல்லா விளக்கு திரியும் வாங்கி வைப்பேன். ஆனால் இந்த வாட்டி என்னவோ தெரியல, எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு தெரியல, வெள்ளை திரியை வாங்க மறந்துட்டேன். வெள்ளை திரியை தவிர மற்ற எல்லா திரியும் இருக்குது. ட்ரா திறந்து பார்த்தா மஞ்சள் திரி இருக்குது, பச்சை திரி இருக்குது, சிகப்பு திரி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வெள்ளை கலர் திரி மட்டும் இல்லை. அப்படியே யோசிச்சுட்டே கொஞ்ச நேரம் நின்றுட்டேன், என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி. 3 வெள்ளை திரி தான் இருந்து, சரி இப்போ இருக்கிறத வச்சு அந்தந்த சாமிக்கு போட்டுருவோம், நம்ம ஃப்ரைடே அன்றைக்கி எல்லாத்தையும் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிற மஞ்சள் திரி ஒரு சாமிக்கு, பச்சை திரி ஒரு சாமிக்கு, வெள்ளை திரி ஒரு சாமிக்குன்னு போட்டு டிஃப்ரெண்ட்டாக கலர் கலராக ஏற்றிடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் நான். என்னென்னா சாமி கும்பிடும்போதே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அப்போவே தெரியும், சரி நமக்கு உடம்பு ஒத்துழைக்கலை, இன்னும் கூட நமக்கு சரியாகலையா, ஆனாலும் நம்ம விளக்கு ஏற்றி தான் ஆகணும். ஏற்றணுன்றது நம்ம கட்டாயம் இல்லை, நமக்கு வந்து நம்ம சாமி கூட இருக்காங்கன்றது தெரியறதுக்காக. ஆல்ரெடி நான் 1 வீக் சாமி பக்கமே போகாததே எனக்கு வந்து சாமியோட அந்த ஃபோட்டோவே பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு மனுஷங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா அவங்கள ஃபேஸ் பண்ணவே நம்ம பயப்படுவோமோ, அதே மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். சாமி ஃபோட்டோவாக இருந்தாலும் நான் சாமிக்கு செய்ய வேண்டியது எதுவும் செய்யலை, இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த சாமி ஃபோட்டோ கூட என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. அவ்வளோ பயம் எனக்கு வந்து. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்தெறிஞ்சு நான் பேச மாட்டேன். எனக்குள்ளே கோபம் இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுப்பேன். அவ்வளோ சீக்கிரம் வார்த்தையை விட்டுற மாட்டேன். ஆனால் நான் வார்த்தையை விடுறேன்னா எதிர்க்க இருக்கவங்க அந்த அளவுக்கு என்னை வந்து கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. என்னை கஷ்டப்படுத்திட்டா கூட நான் வந்து என் ஹஸ்பண்ட்கிட்டேயும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்லி ஆறுதல் படுத்துப்பேன். ஆனால் என் ஃபேமிலியை சீண்டி விட்டுட்டாங்கன்னா என்னால் உண்மையாக சொல்லட்டுமா தாங்கவே முடியாது. நீ என்ன காயப்படுத்துறியா, காயப்படுத்திட்டு போயிடும், பிரச்சனை கிடையாதுன்னு. ஆனால் என் ஃபேமிலினா எங்கள் அம்மா வீட்டு சைடாக இருக்கட்டும், என் பசங்களாக இருக்கட்டும், என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், யாராவது சீண்டிட்டாங்கன்னா அவங்கள வந்து நான் சொல்கிறது மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நான் பெரும்பாலும் தப்பு பண்ண மாட்டேன். ஆனால் நான் ஏதாவது பேசிடுறேன்னா
அதை ஒத்துப்பேன். அம்மா நான் பேசினேன். நீ என்ன பேசின அப்படின்றதான் சொல்லுவேன். இதை மறைக்க மாட்டேன். என்றைக்குமே நான் மறைக்க மாட்டேன். நான்லாம் பேசவே இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆமா நான் பேசினேன் தான் சொல்லிட்டு நின்று தைரியமாக பேசுவேன். நமக்கு வந்து தைரியம் இருந்தால் பேசணும். ஒரு கேள்வி கேட்கணும். இல்லைன்னா வந்து பேசக்கூடாது. அதே மாதிரி பொய் சொல்லக்கூடாது. இது வந்து என்னோட பாலிசியாக தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன். பொய் சொல்ல மாட்டேன்றது இல்ல. பொய் இல்லாம வாழ்க்கை இல்ல. ஆனா, அந்த பொய் எங்க சொல்றோம்? இந்த பொய்யால தான் நன்மை இருக்குன்னா சொல்லலாம். அனாவசியமா பொய் சொல்லி நமக்கும் கஷ்டத்த படுத்திக்கிட்டு, மத்தவங்களுக்கும் கஷ்டத்த குடுக்கக்கூடாது. இப்போ இருக்கும் வாழ்க்கையில நெறைய கஷ்டங்கள் இருக்கு. நெறைய துன்பங்கள் இருக்கு. இதையும் தாண்டி சின்ன சின்ன சந்தோஷம் இருக்குல்ல, அது மட்டும் தான் கையில பிடிப்பா வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம் நாங்க. ஒரு நாள் நல்லாருப்போம், 2 நாள் கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் எங்கேருந்து வரும்லாம் நமக்கு தெரியாது. யார் மூலியம் தான் வரும். நம்ம பாட்டுக்கு நம்ம சிவனேன்னு இருப்போம். ஆனா நம்மள சீண்டி விடுறதுக்குன்னு ஏதாவது நடக்கும். அது ஒண்ணுமே நம்ம காதுக்கு வந்து விழுந்தா கூட கண்டுக்கவே மாட்டேன். இதெல்லாம் ஏன் சம்மந்தம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க. இது வந்து நம்ம ரெகுலர் வாழ்க்கையில நடக்கிறது. இது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நடக்கும். நம்ம என்னன்னா அடிக்கடிக்கு அவங்க கிட்ட போய் கேட்டு நம்ம தரத்த குறைச்சிக்க கூடாது. "நீ இப்படித்தானா? நீ என்ன பேசிட்டியா? நீ என்ன பண்ணிட்டியா? என்ன அவாய்ட் பண்றியா முதல்ல?" அது தெரிஞ்சாலே நீ என்னன்னு அவாய்ட் பண்றது? நான் பண்றேன் பாரு அவாய்ட். இதுதான் அவாய்டுன்னு காட்டுற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். என்னோட பொண்ணுலாம் கூட வந்து சொல்லுவா, ஸ்கூல்ல வந்து இதுமாரி பசங்க கூட சண்டைம்மா, பசங்க கூட பிரச்சனைம்மா, பேசலாமா? பேசலன்னா தூக்கி போடு. நம்ம யார்கிட்டயும் கெஞ்சணும்னு அவசியம் கிடையாது. உனக்குன்னு 2 பேர் இருந்தாலும் உண்மையா இருக்காங்களா? அத மட்டும் பாரு. நீ 10 பேர் கூட பேசுறன்றது முக்கியம் கிடையாது. உனக்காக ஒருத்தர் இருந்தாலே போதும். அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். ஆனா இப்பலாம் என்னன்னு தெரியல, என் பொண்ணுமே என்ன மாரி தைரியமாயிட்டா. அதாவது வந்து தைரியம்னா நான் வந்து வாய் பேசுறதுலயோ, சண்டை போடுறதுலயோ கிடையாது. மனசளவுல நம்ம வந்து பலமா இருக்கணும். லேடீஸுக்கு தான் அது அதிகமா இருக்கு ஜென்ஸை விட. ஜென்ஸு கூட சில டைம்ல உடஞ்சிருவாங்க சின்ன சின்ன விஷயத்துல. ஆனா லேடீஸ்லாம் அப்படி கிடையாது. என் ஹஸ்பண்ட் கூட சின்ன விஷயம்னாலும் டென்ஷன் ஆவாரு. அந்த டைம்ல நான் சொல்லுவேன், "இப்ப இதுக்காக டென்ஷன் ஆகி ஒண்ணுமே இப்ப மாறப்போறதில்ல. அடுத்தது இது என்ன பண்ணலான்னு யோசிங்க. இத யோசிச்சு யோசிச்சு உங்க உடம்பையும் கெடுத்து, நம்ம ஃபேமிலியோட நிம்மதியும் கெடுக்கக்கூடாது. ஒரு பிரச்சனைனா அத அங்கேயே முடிச்சிருங்க. இல்லையா அது பிரச்சனை தான், தெரியுது தான். அத இப்ப விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிங்க என்ன பண்ணலான்னு. இத நெனச்சு நமக்குள்ள பேசி, நமக்குள்ள பிரச்சனை வளர்த்து, நம்ம ஃபேமிலி ஸ்பாயில் ஆகக்கூடாது எந்த காரணத்த கொண்டு அப்டின்னுவேன். நான் ஆல்ரெடி கூட ஒரு ஷார்ட்ல சொல்லியிருப்பேன். என் பையன் வந்து அந்த அளவுக்குலாம் படிக்க மாட்டான். நார்மலா ஒரு ஆவரேஜா தான் படிப்பான். என் பையன் ஈவன் 9த் வரைக்குமே எந்த ரேங்க்குமே எடுத்ததில்ல. நான் ஒரு வாட்டி கூட என் பையன அடிச்சதில்ல, ஒரு வாட்டி கூட திட்டுனதில்ல. நான் பாட்டுக்கு ஓப்பன் டே போவேன், சைன் போட்டு வந்துட்டு இருப்பேன். ஆனா பாப்பா வந்து ஆப்போசிட். அவ எடுக்கிற ரேங்க்கும், மார்க்கும் மாறுபடும் வந்து. அதுவே போன வாட்டி கொஞ்சம் டல்லா இருந்தா. "நீ டல்லா இருக்காத பாப்பா, நீ பழைய மாதிரி வா" அப்படின்னு சொல்லி தான் என் பாப்பாவ வந்து மோட்டிவேட் பண்ணுவேன் நானு. அப்படி இருக்கும்போது என் பையன் வந்து 10த் தேறவே மாட்டான். இவன் படிக்கவே மாட்டான். இவன தூக்கிட்டு போயிட்டு 10த் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. ஏதோ ஒரு இதில சேரு, அதில சேருன்னு 1008 பேர் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா நான் ஒரே குறிக்கோளா தான் இருந்தேன். இல்ல என் பையன் பாஸ் ஆவான். ஆனா அவன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். அமைதியா இருப்பேன். அப்புறமா நானும் என் ஹஸ்பண்டும் பேசும்போது தான் பேசிப்போம் நாங்க 2 பேருமே. என் பையன் படிப்பான். எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. அதே மாரி தான் 10த் பாஸ் ஆனான். +1ல சுத்தமா யாருமே நம்பவே இல்ல. அப்பயுமே நான் சொன்னேன், அவன் +1ம் பாஸ் ஆவான். என் பையன் +2வே பாஸ் ஆவான். ஒண்ணும் பயம் கிடையாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பையன் மேல. நான் இருக்கேன் என் பையனுக்கு விட்டுற மாட்டேன். நல்லதோ கெட்டதோ முடிவெடுறதுக்கு நாங்க இருக்கோம். அப்பா, அம்மா இருக்கிறோம். சப்போர்ட்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. இத தவிர்த்து மத்தவங்க பேசுறதுல நம்ம காதுல வாங்கக்கூடாதுன்றதுல திடமா இருப்போம். அவனுக்குமே அதான் அட்வைஸ் பண்ணுவோம். யார் என்ன பேசினாலும் கவலைப்படாத. இது உன்னோட லைஃபு. உன்னோட இது. நீ என்ன முடிவு பண்றியோ அதுதான். இந்த முடிவு எடுக்கிறேன்னு எங்ககிட்ட சொல்லு. அப்பா, அம்மா விட நல்லது நினைக்கிறவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்க சொல்லுவோம் அது சரியா தப்பான்னு. அந்த வழியா நீ போ அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். இப்ப வரைக்கும் எங்களோட பசங்கள நாங்க கரெக்ட்டா தான் வளர்த்துட்ருக்கோம்னு எங்களுக்கு இருக்கு. பெரியவங்கள எதிர்த்து பேசக்கூடாது. அவங்களே தப்பா பேசினாலும், "நீ பேசாத. விட்டுட்டு போ. அவாய்ட் பண்றியா? ஓகே. அது உன்னோட பொறுப்பு. உன்னுடைய முடிவு." அப்படின்ற மாரி தான் நாங்க இருக்கோம். அப்படியே பார்த்தா செம்ம மழை நேத்து. நான் எதிரே பார்க்கல அவ்வளோ மழை பெய்யும். ஆனா மழை பெய்யும்போதே அந்த அளவுக்கு அனல் தான் அடிச்சது. கொஞ்சம் கூட குளிர் காத்தே இல்ல. மழை பெஞ்சு விட்டுமே வந்து நல்லா அனலா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவ கரெக்ட்டா படிச்சுருவா. எந்த தொல்லையும் குடுக்க மாட்டா. இவர் தான் வந்ததே லேட்டு. இதில வேற இவர் ஆர்சிபியோட தீவிர ஃபேன் வேற. அதனால மேட்ச் பார்க்க போய் உட்காந்துட்டாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. அவரு ஜெயிச்சதுல. இன்னைக்கான வீடியோவுல தான் அடுத்த வீடியோல பார்ப்போம்.